நம்முடைய ஆண்டவர் பேசுகின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசினாலே அற்புதம் கிடையாது. அவர் பேசினதை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன். நீ எந்த பிரச்சனை, எந்த கொஸ்டின், எந்த டவுட் எங்க நோக்கி கூப்பிடுறியோ அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். நீ புரியாததும் உன்னுடைய ஞானத்துக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்போ அறிவிச்சதை நீ ரிசீவ் பண்ணி வாழ்க்கையில் அதை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது உனக்கான ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நீ சுதந்திரிப்பாய். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் அநேக இடத்துல அவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம தேவனிடத்தில் ஒரு டூ வே கம்யூனிகேஷனை எப்போவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் நம்ம படைக்கும் பொழுதே அவர் நம்மிடத்தில் தேடி வந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருக்கு செவி கொடுத்து இந்த உலக சத்தத்தையும் நம்மளுடைய ஞானத்தினுடைய அறிவை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக மாற வேண்டும்.